உள்ளே வரவும். ஆ சொல்லுங்க. நந்தா ப்ரோ. திருமணம் ஆனவர்களுக்கு தான் பொறுப்பு அதிகங்கிறீங்க. என்ன மாதிரி பொறுப்புகள்? சொல்லுங்களேன் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாரி பொறுப்பு அப்படின்னு என்னென்ன பொறுப்பு? ஏதாவது 1, 2 நீங்க நீங்களே ஒரு குடும்ப இஸ்திரி தானே சொல்லுங்க. யாரு குடும்ப ஹிஸ்டரி? அபி பிரதருக்கு ஞாபகம் வந்துருச்சு. அபி பிரதருக்கு ஞாபகம் வந்துருச்சா? என்னது? ரமா சிஸ்டர் என்ன ஞாபகம் வந்துருச்சு? அபி உனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு தெரியலையே. கௌதம் பாரு வருவாரா பேவுனே இல்லையா அவரை கேக்குறாங்க கேட்டேன். பாரு. அத நீங்க பாத்திருப்பீங்க மாரிஸ். ஒன்றா ரெண்டா நெறைய இருக்கு. தெரியலையே. என்னது ஒன்றா சபனா சிஸ்? ஒன்றா ரெண்டா ரெண்டாசைகள் எல்லாம் பட்டிமன்றம் நடக்குது. சொல்லவே பட்டிமன்றம் ஒரு நடக்குதுன்னா நாள் ஒண்ணா ரெண்டா? போதுமா? ஒரு நாள் போதுமா? நந்தா அடிதான். நந்தா ப்ரோ வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர். என்ன என்ன சிஸ் சிஸ் சொல்றீங்க சொல்றீங்க என்ன? என்ன? நாங்க ஒண்ணும் சொல்ல. நீ ரொம்ப சமத்து. நீ ரொம்ப சமத்து நல்ல பையன் சுட்டிக்கார பையன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த லைவ்ல. நாம் அனைவரும் நீ குடும்ப இஸ்திரிதான். அந்த ஆமா ப்ரோ. இஸ்திரிக்கு தான் நம்ம பொறுப்பு இஸ்திரிக்கு அதிகமா. தான். நான் அந்த சொன்னேன்ல இஸ்திரிக்கு நீங்களும் குடும்ப முள்ள இஸ்திரி தான். நீங்களும் குடும்ப இஸ்திரி தானே நானா சொல்லுங்க. அதான் சொன்னேன். ஆமா ப்ரோ. நானும் அப்படிதான் அனைவரும் சொல்லுவேன் குடும்ப இஸ்திரி. இஸ்திரி தான். நீங்க ஹாய் சொல்லுங்க. ஜெயா ஹாய் சிஸ் குட் ஜெய ஆஃப்டர்நூன். சிஸ்டர் வணக்கம். மதிய வணக்கம் சிஸ்டர். சிங்கிள் பாய் தான் சிஸ் பொறுப்பு பொண்ணுங்க கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க. ம். வணக்கம் ஜெயா பொண்ணுங்க சிஸ்டர் கிட்ட கேட்கணும். சாப்பிட்டீங்களா? மதிய வணக்கம் சிஸ்டர். சாப்பிட்டீங்களா? லஞ்ச் முடிச்சிட்டீங்களா? ஓகே. லஞ்ச் முடிச்சிட்டீங்கன்னா இந்த கான்செப்ட் இன்னைக்கு கண்டென்ட் பாருங்க. திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆகாதவர்கள் யாருக்கு பொறுப்பு அதிகம்? காரணமும் சிஸ் சொல்லுங்க. நான் போய் தண்ணி சிங்கிள் எடுத்துட்டு பாய் வரேன். தான் என்ன சிஸ்டர்? முன்னையே தண்ணி எடுத்துட்டு போனீங்கல்ல? வரேன். எங்க போனேன் இங்கதானே போனேன் இந்த அபியனைய வச்சு செஞ்சுச்சுன்னு எந்திரிச்சு கோத்துட்டு இங்கிட்டு போயிட்டேன். தண்ணி எடுத்துட்டு வரேன் கீழே சிங்கிள் போறேன். பாய் தான் சிஸ் பொறுப்பு. பொண்ணுங்க கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க. அப்படியா? என்னன்னு? ஆமா சிங்கிள் பாய்ஸ் தான் பொறுப்பு. ஏன்னா நீங்களா தானே அவங்களுக்கு ரீசார்ஜ் எல்லாம் பண்ணி விடணும். கரெக்டா அந்த டைமுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடணும். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும். ஏ அபி என்னன்னு இல்ல சிஸ்டர். இன்னும் சாப்பிடலையா ஜெயா சிஸ்டர்? சரி கான்செப்ட் பாருங்க இருக்கு. இன்னைக்கு கண்டென்ட் இன்னும் திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆகாதவர்கள் யாருக்கு அதிக பொறுப்பு? காரணம் சொல்லுங்க. கல்யாணம் ஆனவங்களுக்கு பொறுப்பு இருக்குங்கிறீங்களா? கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பொறுப்பு இருக்கு. தண்ணி பக்கத்துல வச்சுக்கணும்னு பொறுப்பு இல்லையா? நான் வச்சிருக்கிறேன் அபி. நான் வச்சிருக்கிறேன். அபி உங்களதான். தண்ணிய ஒரு நோட்டையில தூக்க முடியல அபி. என்னமோ தாளம் போடுது. நீங்க பேசுறது தாளம் போடுது. அதான் அதான். கிட்டார் வாசிக்கிற மாதிரி இருக்குது. ஏய் அழகா வாசிக்கிறேனா? ஆ பாருங்க அபி உங்கள உங்கள அப்படியே டைம்ல கேப்ல வந்து கிடா வெட்டிருச்சு. தண்ணி பக்கத்துல வச்சுக்கணும்னு பொறுப்பு அதான் இல்ல அதான். அப்படின்னு. பொறுப்பு இல்ல அபி நீ எடுத்துட்டு வந்து குடு. எடுத்துட்டு வந்து குடு அபி. லூஸ் அபி. என்னாச்சோ ஏதாச்சோ இது ஏதோ ஆயாச்சோ. சொல்லுங்க ஜெயா சிஸ்டர் நீங்க சொல்லுங்க. திருமணம் ஆனவர்கள் ஆகாதவர்கள் யாருக்கு பொறுப்பு அதிகம்னு இன்னைக்கு கண்டென்ட் அதுதான். உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்கள். முருகா. அபி நீ இருக்கியா? இரு தண்ணி குடிச்சிட்டு வரேன். அதான் பொறுப்பை பத்தி ஆண்டி எல்லாம் பேசாதீங்க. ஆண்டி ஆண்டி அபி நிஜமா என்கிட்ட நீ அடிதான் வாங்குவ. எழுதி வச்சுக்கோ. எழுதி நீ வச்சுக்கோ. நிஜமா சிக்குவ. நிஜமா டைரியில சிக்குவ அபி. குறிச்சு வச்சுக்கோ. டைரியில குறிச்சு வச்சுக்கோ. இந்த டேட் இந்த நாள். நிஜமா சிக்குவ ஒரு நாளு. அப்ப இருக்கு உனக்கு. சிக்குவ. ஆமா. தண்ணி பக்கத்துல
பொறுப்பா எழுதி